ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் பாய்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆஸ்ட்ராபத் ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹாப்பி அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலி அது ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயின் தெரியாமல் அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். அப்படி அட்டாக் பண்ணும்போது அவனோட ஒரு உடுக்கமாக இருக்கும், அதை எடுத்து ஸ்டிக்காக மாற்றி அவனும் அட்டாக் பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் பவர் அதிகமாகி அவள் வந்துட்டு ஹீரோட பவரை டேக் ஓவர் பண்ணிட்டு அவளும் சத்தி வச்சு அட்டாக் பண்ணி 2 பேருக்கும் சரியான ஃபைட் நடக்குது. அதே நேரத்தில் அங்கே பார்த்தா ஹீரோயின் இங்கே நடக்கிற விஷயத்தால் அவள் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறா. அது ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோ அப்படி அஃபெக்ட் ஆகும்போது அவளுக்கு வந்துட்டு ஏதோ வலி போகிற மாதிரியும் வாயிலேருந்து பிளட்டெல்லாம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருந்தவங்க முதலாளியமாக ஓடி போயிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வர பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா பயங்கரமாக சண்டை நடந்துட்டுருக்கு. அவன் என்ன தான் வச்சு அவன் ஹாப்பி சண்டை போட்டாலும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை தடுத்து அவனை அடித்து மயக்கம் போட்டு விட்டுறாங்க. அங்கே வந்துட்டு ஹீரோவும் மயக்கம் போட்டு விழுறான், இங்கே ஹீரோயினும் மயக்கம் போட்டு விழுறாங்க. அதுக்கப்புறம் இளவரசரையும் மந்திரியும் தான் காமிக்கிறாங்க. மந்திரி கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு தான் நம்ம விஷம் கொடுத்துட்டோம், அவன் இனிமேல் செத்துருவான், அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்துட்டு பேரரசர் ஆவீங்க, அதனால உங்களுக்கு கீழே உங்களை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவராகவே பேசிகிட்டு இருக்காங்க. இது இளவரசருக்கு செம்ம காண்டாக்குது. ஏன்னா ஒரு சின்ன பிளான் போட்டதால் தன்னோட பதவியில் உட்கார வச்சுட்டு இந்த ஆள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த அவர் நல்லா கெஸ் பண்ணிட்டாரு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, என்னோட பையனுக்கு உங்களை தங்கச்சியை கட்டி கொடுக்க முடியுமா, அதாவது இளவரசியை கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆள் வலுவான பிளானோட தான் உட்காந்துருக்கான் போலையே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே, என்னோட தங்கச்சியை பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவள் என் பேச்சே கேட்க மாட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம நினச்சது நடக்கும்போது இதுவும் சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார் இளவரசர். அதுக்கப்புறம் நம்ம இளவரசியை தான் காமிக்கிறாங்க. அவங்க தனியாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அமைச்சரோட பையன் வந்துட்டு அவங்க முன்னாள் காதலர்களாக இருந்திருப்பாங்க போல். இப்போ வந்துட்டு அவளோட கையை பார்க்கும்போது ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்குது, யாரோ அடித்த மாதிரி இருக்குது, இன்னும் அவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்கானா, நான் அவனை என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கிளம்பும்போது, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இப்போ என்னோடய லைஃப் இப்படி மாறிடுச்சு, நம்ம வேணால் முன்னாள் காதலராக இருந்திருக்கலாம், அதை நான் பார்த்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அதனால நீ இதில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஆனால் இவனுக்கு கண்ணீரே வந்துடுது. என்ன இருந்தாலும் தான் லவர் இவ்வளோ கஷ்டப்படுறது வந்துட்டு அவனுக்கு சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு ஹீரோயின் உடம்புல இருந்து அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட எஜமானி அம்மா வந்துட்டு கழுத்தில் சாட்டை வச்சுட்டு இன்னும் எழுந்திருக்காம என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. எழுந்ததுக்கு அப்புறம் அவனோட பாடி வந்துட்டு அவன் கண்ட்ரோலே இல்லை. அதே நேரம் நம்ம ஹீரோயினும் ஹீரோட பாடியில் இருந்துட்டு பனிக்கட்டில் இருந்து எழுந்திருக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு எழுந்திருக்கும் போதே பவர் ஆக்டிவேட் பண்ணதால இவ இங்கே என்னென்ன பண்ணுறாலோ அங்கே தான் அப்படியே ஹீரோ அங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவ எழுந்திருக்கிறா, கை ஒரு பக்கம் போகுது, கால் ஒரு பக்கம் போகுது, எல்லாத்துக்குமே காரணம் அவ தான் நினைக்கிறேன். அங்கே பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கா. ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லாமல் அங்கே விதவிதமாக சாப்பாடு இருக்கிறோன்னு, பரவாயில்லப்பா இந்த மாதிரி வாழ்ந்தா கூட விதவிதமாக கோழி, ஐயோ என்னமோ வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கோழியை போயிட்டு லபக்குன்னு கடிச்சு துங்கிறா. ஆனால் அது அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்கே ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோவுக்கும் எதையாவது போய் சாப்பிடணும் அப்படின்ட்டு இந்த பன்னிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களே ஒரு டபரா, அதுக்குள்ளே போய் தலையை விட்டுட்டு இருக்கான். யாருக்குமே எதுவுமே புரியல. அப்புறம் எல்லா பனிப்பெண்களும் பிடிச்சி இழுன்னு இருக்கிறாங்க. அங்கேயா ஒரு பக்கம் ஹீரோயின் வெட்டுன்னு இருக்கா, சிக்கன் தொக்கு அப்படின்ட்டு. அங்கேருந்து வந்த நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட், அவனோட உண்மையான உருவம் வந்துட்டு நாய். என்னோட எஜமானர் உட்காந்த இடத்துல நீ உட்காந்து இப்படி வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கியா அப்படின்னு, இந்தா உனக்கு சிக்கன் வேணுமா அப்படின்னு அவன் பேசிக்காவே ஒரு நாய் குணாதிசம் கொண்டு வந்தானே. உடனே அந்த எலும்பு அப்படின்ட்டு கவர்லான்னு நினைக்கிறப்ப அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் யோசிச்சு, என்ன தைரியம் இருந்தா அப்படின்னு கோவத்தோடு அப்படியே நடக்கிற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹாப்பியும் நம்ம ஹீரோயின் இந்த நிலமையில இருக்காளே அப்படின்னு வந்து பார்க்க வந்திருக்கான். ஆனால் அவன்கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்ல நினைக்கிறான், டே நான் ஹீரோயின் கிடையாதுரா, நாங்கள் 2 பேரும் பாடி சுவப்பாட்டனான்னு சொல்ல நினைக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் அங்கே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கிற நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டை, அவன் ஒரு நாய்க்குட்டி தானே, நாய்க்குட்டி எப்படி கொஞ்சுவோம் லலலா அப்படின்ட்டு கை வச்சு அப்படி தாவங்கட்டையில் அப்படியே இதுன்ட்டு அழகாக சொரைஞ்சி கொடுப்போம்ல, அதே மாதிரி சொரைஞ்சி கொடுத்தோன்னே அவன் ஒரு மாதிரி டங்குன்னு ஆயிடுறான். அதே மாதிரி இங்கே நம்ம ஹாப்பியை நம்ம ஹீரோயின் பண்ணுறா. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது ஹீரோ எல்லாம் அவள் பண்ணிகிட்டு இருக்காளா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே அவள் டான்ஸ் ஆடுறா, இங்கேயும் டான்ஸ் ஆடுறான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஹாப்பிக்கு
தான் ஒண்ணுமே புரியல. திடீர்னு என்ன பண்றான்னா, கண்ணாடி போய் நின்னதுக்கு அப்புறம் ஹீரோவ பார்த்து, "இவன் இவ்ளோ அழகா இருக்கான். என்ன கொஞ்சம் வயசாகி முடி தான் நரைச்சிருச்சு. சரி, சரி. என்ன இருந்தாலும் அவன் உடம்ப நம்ம ஆக்கியூப் பண்ணியிருக்கோம். நம்ப திருட்டுத்தனமா எதுவும் பண்ணக்கூடாது" அப்படின்ட்டு, உடனே "பரவால்ல பண்ணிக்கலாம்" அப்படின்ட்டு கோட்ட கழட்டும்போது, அதே நேரத்தில அங்க ஹீரோவும் அங்க இருக்கிற கோட்ட கழட்டுனா ஹாப்பிக்கு, "நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போற மாரி இருக்குமா, கொஞ்சம் பொறுமையா போலாம்" அப்படின்னும்போது, "டேய் நீ வேற புரிஞ்சுக்காம ஏன்டா இப்படி பண்ற" அப்படின்ட்டு, அவன் அங்க கால தொட்டு பார்க்கறது, கைய தொட்டு பார்க்கறதும், இங்க அவன் ஸ்டெப்பு போடுறதும், அந்த மாரியே இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற நேரத்தில, இங்கேயும் டான்ஸ் ஆடி 2 பேருமே பேரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா ரப்னே பனாயி ஜோடி மாரி நின்னுட்டு இருக்கிற டைமிங்ல கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மைய சொல்லிடுறான். "இந்த பாடி ஸ்வைப்ப பத்தி நீ தெரியும்ல உனக்கு?" "ஆமா என்னோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில தான் இப்ப மாறி இருக்கோம். நான் வந்துட்டு ஹீரோ, அங்க இருக்கிறவ தான் ஹீரோயின்" அப்படின்னு சொன்னோனே டபு கட்டின்னு கீழ போட்டுறான். "இது உண்மையா?" உண்மையாங்கும்போது, "உண்ம தான்டா இங்கேருந்து என்ன வெளியில அவகிட்ட கூட்டு போடா தயவு செய்து" அப்படின்னு. ஐயோ! இது தெரியாம இவ்வளோ நேரம் நான் ரொமான்டிக் மைண்ட்ல போயிட்டு என்ன நீ லவ் பண்ணி தான் இவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஆமா இவ்வளோ கால கொடுமை நடந்துட்டு இருக்குது. உனக்கு லவ் கேட்குதா லவ் தூக்கிட்டு போனோனே அங்க ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு இருந்தால. அதுக்கப்புறம் அவ என்ன பண்றான்னா, டான்ஸ் ஆடிட்டு இருந்த நேரத்திலே இவன் 9 வால் நரி தானே, அவனுக்கு வந்துட்டு இந்த வால்லாம் வர ஆரம்பிக்குது. வாவ்! வால்லாம் செம்மையா இருக்குது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்பன்ஸா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றா. அதே நேரம் இங்க ஹீரோயின் உடம்புல இருக்க ஹீரோவும் ஏதோ பண்றான். "டேய் அவ ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கா. என்ன சீக்கிரம் தூக்கிட்டு போ" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அங்க போய் பார்த்தா, வெள்ளையா இருக்கிற வாலுக்கெல்லாம் வானவில் மாரி ஒவ்வொரு வாலுக்கும் கலர் அடிச்சு வச்சிருக்கா. எப்படி மாஸா இருக்கா அப்படின்னோனே, இத அப்படியே நம்ம ஹீரோ பயப்புள்ள அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு, "என்ன கொடுமடா இது" அப்படின்ட்டு ரத்த வாந்தி எடுத்துடுறான். அவன ஒரு பக்கமா படுக்க போட்டுட்டு, "ஏம்மா உண்மையிலேயே பாடி ஸ்வைப் ஆயிட்டீங்களா?" "ஆமா, நீ ஒரு முயல் குட்டிங்கிறது எனக்கே இப்ப தான் தெரியுது. உன் குடும்பம் இவ்வளோ பவர்ஃபுல்லான குடும்பமா? இத சரி பண்றதுக்கு வழியே இல்லையா?" அப்படின்னு. "சரி பண்ணணும். நான் எங்க அப்பாவ கண்டுபிடிக்க வந்துட்டு இப்படி மாறிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல தயவுசெய்து என் பக்கம் நெருங்காத. அந்த மூஞ்சில நான் உன்ன பார்க்க முடியல. என் வாழ்நாள் முழுக்க கொல்லணும்னு நெனச்சிட்டு இருந்த ஒரு ஆளோட பாடியில நீ இருக்க. இப்ப நான் இத எப்படி சரி பண்றது? நீ தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளாச்சே. ஐயோ! என்னோட சக்தி எல்லாம் அந்த ஆன்மாக்கள விரட்டுறதுக்கும், வேற ஒரு உடம்புல இருந்து மனித உடம்புல இருக்கிற அவங்கள விரட்டுறதுக்கும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாரி பாடி ஸ்வைப் ஆனதெல்லாம் நான் சரி பண்ணதே இல்ல. இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன்" அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மந்திரத்த ட்ரை பண்ண, அவன் டபுக்குன்னு மறைஞ்சு போய் பின்னாடியில இருந்து வந்துட்டு டபுக்குன்னு வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காய்ங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ டபுக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சு, அப்படியே ஹீரோயின வந்துட்டு தனியா இழுத்துட்டு வரும்போது 2 பேருமே மறைஞ்சு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஆமா இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ஐயோ! ஹாப்பி மந்திரம் போட தெரியாம தெரிஞ்சு ஏன்டா எங்கள மறைச்சு விட்ட அப்படின்ட்டு, எதுக்காக நீ இப்படி இப்ப பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு எங்க அப்பாவ நான் கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான். உங்க அப்பா 2 வருஷம் ஆச்சுங்கிற தொலைஞ்சு போயி. எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா கரெக்ட்டான ஆளா இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினும் அவங்க அப்பாவும் இருந்த காலகட்டத்த கொஞ்சம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, அவங்க 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு இருந்திருக்காங்க. அவரு வந்துட்டு புக் ரைட் பண்றவர் தானே. அது அங்க இருந்துட்டு ஒரு சின்ன லைட்டு வச்சு, அப்படியே ஒரு மாரி இந்த புக்க எழுதிட்டு இருக்காய்ங்க. ஏன்பா நம்ம இவ்வளோ இருட்டுல வந்துட்டு இந்த புக்க எழுதணும்? இங்க இருக்கிற மக்களோட இருட்டான பக்கங்கள தாம்மா நான் எழுதிட்டு இருக்கேன். அதுக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல உட்காந்தா தான், அந்த ஃபீலிங்ஸோட நான் எழுத முடியும். அப்ப இந்த வெளிச்சங்கிறது என்னம்மா? என்னோட லைஃப்ல வந்துட்டு நீ ஒரு வெளிச்சங்கிற மாரி, ஒவ்வொருத்தவங்க லைஃப்லயும் ஒவ்வொரு வெளிச்சம் வரும். அதுக்கான பதில இப்படி உட்காந்து எழுதுனா தான் கரெக்ட்டா வரும் அப்படிங்கிற மாரி, அவரு அந்த கஷ்டங்களையும் புக்கா எழுதிட்டு இருந்திருப்பாரு போல. எழுதுனது மட்டும் இல்லாம அத பேரரசருக்கு அனுப்பவும் ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு காலகட்டத்துக்கு மேல அவரே நான் அந்த புக்கெல்லாம் கொண்டு போய் குடுக்க போறேன் அப்படின்னு கிளம்பியிருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் தடுக்க ஆரம்பிச்சிருப்பா, போகாதீங்க அப்படின்னு. என்ன இருந்தாலும் நீங்க ஒரு குமாஸ்தா மாரி தான். நீங்க போய் குடுத்தாவே அது மரண தண்டனைக்கு உள்ளானது. அதுவும் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாவே, இல்ல நான் இந்த பிரச்சனைகள்லாம் அவர்ட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ப ஹீரோயினோட அப்பா காணாம போயிருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இருந்துட்டு, சரி உனக்கு நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாம நேத்து ஏதோ ட்ரிங்க் குடிக்க போயிட்டு வாசனை பிடிக்கிறேன்னு போனீங்க. அங்க என்னாச்சு? எல்லாரோட வாசனையும் பார்த்தேன். ஆனா, இளவரசியோட வாசனையும், நம்ம இளவரசரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களோட வாசனையும் என்னால புடிக்க முடியல. அந்த நேரத்தில எனக்கு வலி வேற வந்துருச்சு. எது உனக்கு வலி வந்துருச்சா? ஆமா, அங்க இருக்கிறவங்க எல்லாமே ட்ரிங்க் குடிச்சாங்க. ஆனா, நான் குடிச்சப்போ மட்டும் எனக்கு வலி வந்துச்சு. ஓஹோ! அப்ப யாரோ நம்மள கொல்ல சதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே புரியுது. ஆனா, என்னோட பாடிய அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு எதுவும் பிரச்சனை வராது. அப்போ நைட்டு நீ சண்டை போட்டது சண்டையா? நான் சண்டை போட்ட மாரியே தெரியல அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா.
உடனே அங்க என்ன பண்றான், ஹாப்பி ஹாப்பி என்ன பண்றான்னா, தப்பு தப்பா மந்திரம் போட்டுட்டு இருக்கான். ஹூம பபே ஹோமிசா, ஹூம பபே ஹோபிசா அப்படிங்கிற மாரி மந்திரத்த போட்டு மாத்தி மாத்தி இடத்த மாத்தி மாத்தி அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கான். இப்ப எங்க போயிருக்கான்னா, ஆதி காலத்துக்கே அனுப்பிச்சு வச்சிருக்கான். அங்க 2 பேரு எலும்புகள வச்சு வேட்டையாடிட்டு இருக்காய்ங்க. இவிங்களே பார்த்தோனே ஷாக்காகி அட்டாக் பண்ண வரும்போது, ஐய்யய்யோ! மந்திரத்த மாத்தி போட்டோம் போலயே அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு, அங்க இருந்துகிட்டு அந்த ஆதிவாசி கைய இப்படி தொடலான்னு நினைக்கும்போது, மறுபடியும் மந்திரத்த போட்டு கரெக்ட்டா இங்க கொண்டு வந்துர்றான். இங்க கொண்டு வந்தது மட்டும் இல்லாம, பரவால்லப்பா கரெக்ட்டான பிளேஸுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு, ஹாப்பியா தான் புடிச்சு திட்டிட்டு இருக்காய்ங்க. ஏன்டா லூசு பயலே! உனக்கு ஒழுங்கா மந்திரம் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி மந்திரத்த போட்டு எங்கள உலகம் தாண்டி உலகம் அனுப்பிச்சுட்டு இருக்கிற? எப்பா சாரிப்பா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். தயவுசெய்து உடனே ஹீரோயின் வந்து பக்கத்துல பேசும்போது, ஐயோ! அம்மா தாயே! இந்த மூஞ்ச வச்சுட்டு என்ட்ட வந்து பேசாத. இந்த மூஞ்ச நான் வெறுக்கிற மூஞ்சி. என்னாலயே இத சகிச்சுக்கொள்ள முடியல அப்படின்ட்டு, அவன் மனசுல இருக்கிற போராட்டத்த ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோட அசிஸ்டண்டான நாய்க்குட்டிய தான் காமிச்சிட்டு இருக்காய்ங்க. அவன் அப்படியே அங்க நடந்து போயிட்டு இருக்கிறான். நம்ம மாஸ்டருக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு போணும் அப்படின்ட்டு. அப்ப யாரோ அவன கொஞ்சுற மாரி வார்த்தைகள சொல்றாங்க. "ஏய் செல்ல நாய்க்குட்டி, நீ இவ்ளோ அழகா இருக்க" அப்படின்னு. இவ்ளோ நாள், இவ்ளோ வருஷம் தாண்டி நம்மள யார் கொஞ்சுறது அப்படின்ட்டு, யார் அந்த பொண்ணு அப்படின்னு திரும்பி பார்க்குறப்ப, ஹீரோயினோட கூட வேலை செஞ்ச அசிஸ்டண்ட் புள்ள. அவ ஒரு நாய்க்குட்டிய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறா. வாவ்! என்ன ஒரு நல்ல மனசு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு பக்கத்துல போகும்போது, "ஆ மாங்கோ தப்பா நெனச்சுக்காதீங்க. இந்த சும்மா அந்த நாய் வந்துச்சு. அதனால அதுக்கு சாப்பாடு குடுத்துட்டுருந்தேன். நான் கொஞ்சணும்னு தப்பா நெனச்சுக்காதீங்கும்போது, ச்சே! ச்சே! அப்படிலாம் தப்பு கிடையாது." அப்படின்ட்டு அந்த நாய்க்குட்டிய தூக்கி அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். "இங்க பாரு, நீ பணி நிலவறையில தான் இருக்கணும். இங்க வந்து இவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தயவுசெய்து அங்கேருந்து போ." அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறான். இத பார்த்தா அந்த புள்ள இருந்துகிட்டு, "என்ன அந்த நாய்க்குட்டியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க?" "ஆமா, உன்கிட்டயும் இப்ப வாய் விட்டு தானே பேசுறேன். அதே மாரி தான் அதுகிட்டயும்." அப்படின்ட்டு, "சரி, சரி. ஆமா அதுக்கு சாப்பாடெல்லாம் குடுத்தியே ஏது?" "ஐயய்யோ! நான் உள்ள இருக்கிற சாப்பாடுலாம் எடுத்தாந்து குடுக்கல. என்னோட சாப்பாட குடுத்தேன். உன்னோட சாப்பாட குடுத்தியா? அப்போ உனக்கு பசிக்கும்போது, ஐய காலையில சாப்பிடாம இருக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா?" அப்படின்னு சொன்னோனே, இவ்ளோ இரக்கமான பொண்ணா? உடனே இரு, நான் உன்ன சாப்பிட கூட்டு போறேன்ட்டு அவன் எங்கேயோ கூப்ட்டு போறான். அதே நேரம் ஹாப்பி என்ன பண்றான்னா, 2 பேத்தையும் 2 சைடா உட்கார வச்சுட்டு, இவரு நடுவுல சங்கு சக்கரம் மாரி சுத்தி மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். எந்த மந்திரம் போட்டாலும் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்டா ஒழுங்கா மந்திரம் படிக்க தெரியாம மந்திரம் படிச்சுட்டு வந்துட்டு, இதுல நீ என்ன வேற கொல்லணும்னு நெனச்சிட்டு இருக்கியா? டேய்! நான் உன்ன கொல்ற மந்திரத்துல தான் புத்திசாலி. உங்க 2 பேத்தையும் மாத்துற மந்திரம் தான் எனக்கு தெரியல. தெரியலையா? என்னோட முன்னோர்கள் ஏடுல இருக்கும். அத போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத போய் முதல்ல பண்றா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காய்ங்க. அங்க வந்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் மாங்கோ இருக்கான்ல, அவன் வந்துட்டு அந்த புள்ளைய கூட்டு போனான்ல, அவங்க வந்துட்டு என்ன சொல்றாய்ங்கன்னா, நான் உங்க எஜமானருக்கு மட்டும் தான் சாப்பாடு தருவேன் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காய்ங்க. இவன் தான் ஏதேதோ சண்டை போட்டு, அவளுக்கு அந்த சாப்பாடு வாங்கி குடுத்தோனே, அவலாம் அந்த சிக்கன்லாம் சாப்பிட்டதே இல்ல போல. அப்படியே போட்டு நூடுல்ஸ உரியிறது என்ன, சிக்கன வெட்டு வெட்டுன்னு வெட்டுறது என்ன, இதெல்லாம் பக்கத்துல இருந்து பயப்புல, "நீ சாப்பிடுமா, பசிக்கவே இல்லன்னு சொல்லிட்டு 10 கிலோ சிக்கன திங்கிற அளவுக்கு தின்னுட்டு இருக்கிற" அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் சரி நம்ம மாஸ்டருக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு ஒரு 2, 3 கேக்க மட்டும் வச்சு எடுத்துட்டு போறான். இது எல்லாம் ஹீரோவுக்கு ரெடியான சாப்பாடு. அந்த புள்ளைக்கு குடுத்துட்டு 2 கேக்க மட்டும் எடுத்துட்டு போறான். அங்க அப்படியே ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது, "மாஸ்டர், மாஸ்டர் இது உங்களுக்கான கேக்கு. தெரியுது. ஃபுல்லா நீ தின்னுட்டு 2டே 2 கேக்க மட்டும் என்ட்ட குடுத்துட்டு வர" அப்படின்ட்டு. "மாஸ்டர், நீங்க இவ்வளோ ஃபீல் பண்றத பார்த்தா, அது அவ தான் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. அவளா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி எனக்கு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயின பத்தி ஏதோ ஒரு விஷயம் 2 பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்மகிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாய்ங்க. சொல்லுவாய்ங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல சொல்லுவாய்ங்க. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு, அப்படியே இளவரசிய தான் நம்ம இன்னும் அந்த இது ஸ்மெல் பண்ணி பார்க்கல. அதனால அவங்க இடத்துக்கு போய் ஸ்மெல் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாரி அப்படியே கட்டந்து போயிட்டுருக்கிறா. அப்படி போயிட்டுருக்கும்போது, அங்க யாரையோ தொங்க விட்டுட்டுருக்காய்ங்க. சரி, உள்ள போயிட்டு மாஸா நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு மான் கராத்தேலாம் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது இளவரசி வந்து நிக்கிறாய்ங்க. "நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாம இங்க வந்து நிக்கிற?" அப்படிங்கிற மாரி கேட்கும்பொழுது, அப்ப அப்படியே அவங்க வாசனைய ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது, அன்னைக்கு நைட்டு சண்டை நடந்தப்ப யாரோ கிராஸ் பண்ணி போன மாரி இருக்கும். அது வந்துட்டு இவங்களோட வாசனைங்க மாரி மேட்ச் ஆகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். சாரி ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கா என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. தொடர்ந்து அதில காப்பிரைட் இஷ்யூவா வந்துட்டு இருந்ததால, என்னால அப்லோடே குடுக்க முடியல. சரி அதுக்கப்புறம் இந்த ட்ராமாவே ஸ்கிப் பண்ணிடலான்னு பார்த்தா, இது ரொம்ப ஃபன்ஃபுல்லாவும், அதே நேரம் கொஞ்சம் ஃபேண்டஸியாவும் இருந்தது. என்னால அத விட்டுக் குடுக்கவும் முடியல. இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். காப்பிரைட் பிரச்சனை வந்துச்சுன்னா, மறுபடியும் வந்துச்சுன்னா, ட்ராமாவே மாத்திடலாம் அப்படிங்கிறேன். ஏன்னா வியூஸும் குறையுது. அதனால தான் 1 வீக்கா என்னால வீடியோ போட முடியல. கொஞ்சம் மறுபடியும் பழைய மாரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க.